வணக்கம். இன்னைக்கு நம்ம பிராணிக் ஹீலிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட ஷோபா, சத்யா, அமல் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பிராணிக் ஹீலிங்னா என்ன மேம்? அதை பற்றி கொஞ்சம் கேட்டிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. பிராணிக் ஹீலிங் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் ஹீலிங். நார்மல் ஹீலிங் அதை பற்றி அதெல்லாம் இல்லாமல் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீலிங் மெத்தட் இது ஒரு எனர்ஜி பேஸ்ட் ஹீலிங் மெத்தட். நம்ம ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி அதை ஒரு பிராணா மாதிரி யூஸ் பண்ணி இருக்கிற வியாதியை சரி பண்ணி ஹீல் பண்ணுறோம். பிராணிக் ஹீலிங் நீங்கள் ஒரு எனர்ஜி ஹீலிங் மொடாலிட்டின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த எனர்ஜி பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறீங்களா? பிராணிக் ஹீலிங் பார்த்தோம் அப்படின்னோம்னா எனர்ஜி பாடியில் தான் நம்ம பிராணிக் ஹீலிங் பண்ணுவோம். ஸோ எனர்ஜி பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தெரியாத ஒரு விஷயம். ஸோ தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்துக்கு போகலாம். தெரிஞ்ச விஷயம் நம்ம ஃபிசிக்கல் பாடி. ஸோ இந்த ஸ்கெலட்டனை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கன்ஸ் தான். ஸோ பார்க்கக்கூடிய உறுப்புகள் உள்ளமும் சரி வெளியிலையும் உறுப்பு தான். ஸோ உறுப்பை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஒரு பெருசு பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு உறுப்பும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸு. உள்ள ஒரு பகுத்து கொண்டே உள்ளே போனோம்னா ஒரு செல்லுக்குள்ளேயும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய இந்த பாடி இட்ஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது சுற்றக்கூடிய ஒரு விஷயமா ஒரே ஒரு இடத்துல இருக்குமா, அதாவது ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் டைனமிக். ஸோ சுற்றிகிட்டே இருக்குது. ஒரு விஷயம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸில் ஒரு ஃபேன் சுற்றுதுன்னா அதோட பை ப்ராடக்ட் ஏர். எர்த் சுற்றுதுன்னா அதோட பை ப்ராடக்ட் அட்மாஸ்பியர். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் நம்ம உடலில் சுற்றிட்டு இருக்கும் போது இதுக்கு ஒரு பை ப்ராடக்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இட் இஸ் தே. ஸோ இதை தான் நம்ம ஆரான்னு சொல்லுவோம். இந்த ஆரா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளவும் வெளியிலையும் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து ஒரு தண்ணியில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சுக்கு உள்ளவும் தண்ணி இருக்கும், வெளியிலையும் தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரா எனர்ஜின்றது நம்மளுக்கு உள்ளவும் வெளியிலையும் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு ஒரு 8 இன்ச்சு இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா 1.5 அடி, பிராணிக் ஹீலர்ஸ்க்குலாம் 1 மீட்டர் கூட இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மள இம்யூனிட்டி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஃபிசிக்கலில் எப்படி ஒரு வேலை செய்யும் அப்படின்னா இந்த ஆரா எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும். ஒரு பர்சன் 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வராங்க. ஒருத்தவங்களுக்கு கோல்டு காஃப் எதுவுமே வராது. ஒருத்தர் போயிட்டு வருவாங்க, உடனே இன்ஃபெக்ட் ஆகிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பாடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இது இம்யூனிட்டியிலே பாதிக்க வரும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனர்ஜி பாடியில் தான் நமக்கு இருக்குது. பிராணிக் ஹீலிங் யாரால கற்றுக்க முடியும்? இது அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது குறிப்பிட்ட இடம்லாம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் இது முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை, அவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல பண வரவு இருக்கணும், நல்ல ஒரு குடும்ப உறவுகள் இருக்கணும். நம்ம மட்டும் கிடையாது, நம்ம குடும்பம் மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு நீ செய்ய வர ஒரு சோஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது முக்கியமான ஒன்றாக இருக்குது. பிராணிக் ஹீலிங் எதுக்கு கற்றுக்கணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்? இப்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, ராத்திரி வேலை உங்கள் குழந்தை அழுது, இல்லை உங்கள் பிபி ஷூட்டப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம், உங்களுக்கு ஃபீலிங் வருது. அப்போது ஒரு டாக்டர் கூப்பிட்டு அவங்க வரத்துக்குள்ளேயும் நீங்களே உங்களுக்கு ஹீலிங் பண்ணி இந்த எமர்ஜென்சியை நீங்கள் சரி பண்ணலாம். இல்லை அவர் வர வரைக்கும் இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு அது என்ன வியாதியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இமோஷனல் பிரச்சனையாகட்டும், வியாதியாகட்டும், அது நீங்களே ஹீல் பண்ணி அந்த எமர்ஜென்சியை இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஒரு வியாதி ஹீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பல நாள் பட்ட நோயாக இருந்தது அப்படின்னா பல வருஷமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோயாக இருந்தால் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்போ ரீசெண்டாக தானே வந்தது ஒரு 1 மந்த் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியும். இப்போது கிச்சனில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கை கட் பண்ணிட்டீங்க, இல்லை ஆயில் பட்டுடுச்சு, ஃபயர் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை க்யூர் பண்ண முடியும். அதுக்கு எந்த மார்க் எதுவுமே இருக்காத அளவுக்கு கூட அது நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ இது அந்த நோயை பொறுத்து தான் அந்த இது க்யூர் பண்ணுற டியூரேஷனும் ஆகும். இப்போது சில கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த மொடாலிட்டிஸ்லையும் இல்லை. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் கேஸாக இருந்தாலும், டயாலிசிஸ் கேஸாக இருந்தாலும் பிராணிக் ஹீலிங்கில் அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா ரீஜெனரேஷன்ற ஒரு ஆஸ்பெக்ட் பிராணிக் ஹீலிங்னால பண்ண முடியும். இப்போ இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் கேசஸ்னாலும்
ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீல் பண்ணும்போது குறுகிய காலத்திலேயே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கியூர் கொடுக்க முடியும். பட் இதே வந்து ஸ்ட்ரோக் வந்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் ரீஜெனரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இன்னொன்று வந்து அவங்களோட ரிசெப்டிவிட்டி, அவங்களோட ஃபெய்ட்டியா, எனக்கு வந்து எவ்வளோ நான் எனக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகணும்னு அவங்க அந்த பர்சன் நினைச்சாங்க அப்படின்னா மிராக்குலஸ் கியூர் கொண்டு வர முடியும் பிராணிக் ஹீலிங்னால. மேம் பிராணிக் ஹீலிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிராணிக் ஹீலிங் இப்போன்னு இல்லை, பல காலமாக பல செஞ்சுரிஸாக பிராணிக் ஹீலிங் இருக்குது. நம்ம பல நாட்டில் நம்ம நாட்டிலேயே அது வந்து பல வருஷமாக பல செஞ்சுரிஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இருக்கோம். இது எங்கள் மாஸ்டர் சாக்கோஸ்வி அது வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது நாங்கள் மாடர்ன் பிராணிக் ஹீலிங்னு இப்போ சொல்கிறோம். அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். அவர் வந்து இது சிம்பிளிஃபை ஆகும், எல்லாருக்கும் புரியணும், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். ஸோ அதனால் எல்லாருக்கும் புரியணும், அதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி அழகாக ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லி ஒரு மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த வியாதியானாலும் புக்கை தரந்து அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹீல் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா நீங்கள் பிராணிக் ஹீலிங்ல இருக்கீங்க? எந்த காரணத்தினால நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக பிராணிக் ஹீலிங் இருக்கேன். நீங்கள்? நான் 2007, ஸோ இட்ஸ் மோர் தென் 17 years ஆஃப் பிராணிக் ஹீலிங். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா ஐ ஹவ் ஹர்ட் மெனி மிராக்குலஸ் ஸ்டோரிஸ். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் டைம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மை சிஸ்டர் டோல்ட் இந்த மாதிரி இருக்கான், வை டோன்ட் வி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ நோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. பிராணிக் ஹீலிங் ஃபர்ஸ்ட் டே கோர்ஸ் பண்ணும்போதே ஐ நியூ லைக் வாவ், இவ்வளோ எனர்ஜிஸ் தான் நம்மளோட லைஃப் வந்து பார்க்குது, இதுதான் மெயின் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்றதுனால நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. பட் தெரியாத விஷயம் தான் தெரிஞ்ச விஷயத்தே இருக்குதுன்றது அந்த முதல் கிளாஸ்லேயே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சைக்கோதெரப்பி மாரி எல்லா கோர்சஸும் பண்ணேன். அது வந்து என்ன எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த 17 வருஷமாக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரீசன் நம்மளோட அன்றாட நாள் வேலைகளில் கூட இந்த பிராணிக் ஹீலிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லை பேசிக் அட்வான்ஸ் சைக்கோதெரப்பி அப்படின்னும் போது ஒரு மென்டல் ஸ்டேட் நமக்கு டவுனாக இருக்கும்போது அது எப்படி வந்து நம்மளை ரிவைவ் பண்ணிக்கிறது, எனர்ஜி டவுனாக இருக்குது என்னால் ரிவைவ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும் பிராணிக் ஹீலிங்கை. அது வந்து எனக்கு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டோட எனர்ஜிஸு, ஃபேமிலிஸு, குழந்தைங்க, நான் வரும்போது என்னோட குழந்தைங்க வந்து ஒருத்தவங்க வந்து 5 வயசு, ஒருத்தவங்க 8 years, இப்போ அவங்களே 27 years and 25 years. பட் என்னன்னா ஒரு விஷயம், நமக்கு நைட்டில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஓகே, என்னால் எப்போ ஹீல் பண்ண முடியும், எதுவுமே வேண்டாம், நம்ம 2 கை போதும். ஸோ பேசிக் அட்வான்ஸ் சைக்கோதெரப்பி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயம் வேணால் நம்ம ஹீல் பண்ண முடியும் அப்படின்றது பண்ணியே இருக்கேன். இந்த 17 years நான் அங்கே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு சொல்வேன் நான். மேம் நீங்கள்? நான் ஜஸ்ட் 10 months தான் கம்ப்ளீட்டட் எனக்கு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. மனுஷர்கள் தேடாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தேடல் கிடைச்சது தான் பிராணிக் ஹீலிங் என்னோட லைஃப்பில். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே, எதுவுமே அட்ராக்ட் பண்ணுறது நம்ம கிட்ட இருக்குது. நம்ம யார்கிட்டையும் போய் பெக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிறந்திருக்கிறது எல்லாமே காட்ஸ் சில்ட்ரன் இல்லையா. அப்படின்னு இருக்க போது அவர் என்னவோ அதுதான் நம்ம. அப்போ இந்த தேடல் இருக்கும்போது நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா எனர்ஜிஸுமே நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். பிராணிக் ஹீலிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? பிராணிக் ஹீலிங் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது வந்து நம்மளோட சுற்றி இருக்கிற எனர்ஜி தான். பிராணா வந்து ஏர்லேன்னு எடுக்கிறோம், பூமியிலேன்னு எடுக்கிறோம், சன்லேன்னு எடுக்கிறோம். அதுலேயே எடுத்த பிராணா தான் உங்களை ஹீல் பண்ணுவோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது, உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. நீங்கள் இது நார்மலாக எடுத்துன மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏதாவது வியாதி நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இது அதை காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுமே தவிர இது வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு வியாதி இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹீலிங் கிடையாது. இது அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வியாதியை சீக்கிரம் குணம் பண்ணுறதுக்கு தானே இந்த ஹீலிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிராணிக் ஹீலிங் யாரால கற்றுக்க முடியும்? இது அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பிராணிக் ஹீலிங் யார் வேணால் கற்றுக்கலாம். அது ஒரு இவங்க தான் கற்றுக்கூடாது மாதிரி எந்த வித இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 16 இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம்,
அவங்க டாக்டர்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய டாக்டர்ஸ் வந்து ப்ராணிக் ஹீலிங் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை வந்து படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு ஃபார்மர் கூட கற்றுக்கலாம், ஒரு தொழில் பண்ணுற அவங்க கூட கற்றுக்கலாம். இது வந்து ஒரு ஹீல் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ யார் வேணால் கற்றுக்கலாம், யார் வேணால் இது யூஸ் பண்ணலாம், யார் வேணால் இது வந்து யாருக்கு வேணால் ஹீல் பண்ணலாம். இது வச்சு தண்ணியும் ஹீல் பண்ணிக்கலாம், மற்றவங்களும் ஹீல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முன்னாள் வச்சு தான் ஹீல் பண்ணணும் இல்லை, டிஸ்டன்ட் ஹீலிங்கும் பண்ணலாம். ஸோ யார் வேணால் கற்றுக்கலாம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த வித ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டூடெண்ட்ஸ் 16 வயசுக்கு மேலே இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர வேறு யார் வேணால் கற்றுக்கலாம். ஆத்மா நமஸ்தே, ஐம் ஹரிகிருஷ்ணன். 2019 வந்து நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஒரு ரைடில் பஞ்சி ஜம்பில் வந்து ஐ ஃபெல் டவுன் ஃப்ரம் ஒரு 15 feet ஹைட்லேருந்து நான் கீழே விழுந்து டேரெக்டாக வந்து பேக் என்னோடய முதுகு வந்து கீழே கிரவுண்டில் ஒரு அயர்ன் ரோடில் இடித்து விழுந்தேன். ஸோ 1.5 month வந்து லைக் பெட் ரிட்டனாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னோடய வெர்டிப்ராஸும் பேக்கும் வந்து ஃப்ராக்சர் அண்ட் டிஸ்லோகேட் ஆகிருந்தது. ஸோ பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு மூலிமா நான் வந்து ப்ராணிக் ஹீலிங் பற்றி தெரிஞ்சுக்க வந்தேன். ஸோ அந்த டைம் வந்து ஃபஸ்ட் ஹீலிங்லேயே வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீவ் இருந்தது. என்னால் நவரவே முடியாது, பட் ஆனால் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஹீலிங் வந்து ஐ காட் மச் பெட்டர். அதனால் ஏஞ்சி நிற்க முடிஞ்சது, நவர முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ராணிக் ஹீலிங் கண்டினியூஸாக ரிக்கவரிக்கு கண்டினியூஸாக நான் போயிட்டுருக்கும் போது எனக்கு ரிக்கவரி ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ப்ராணிக் ஹீலிங் மூலமாக ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்தது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ப்ராணிக் ஹீலிங்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து 360 degree சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல வந்து நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பேன், எனக்கு எது எடுத்தாலும் கோவம் வரும், லைஃப் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தது, ஆஃபீஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் ப்ராணிக் ஹீலிங்கில் வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கப்புறம் மை லைஃப் இஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. இப்போ வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு எதுனா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் அந்த பிரச்சனையை வந்து ஐம் ஏபிள் டு ஹேண்டில். எனக்கு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். என்னோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. 15-20 yearsஸாக நான் வேலை செஞ்சுட்டு எனக்கு கிடைக்காத ப்ரமோஷன் வந்து ப்ராணிக் ஹீலிங்கில் வந்து 5 yearsலேயே எனக்கு வந்து பிரமாதமாக ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. என்னோட ஃபினான்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை இன்லா, ஸ்பெஷலி வித் மை மதர் இன்லா, வித் மை பிரதர் இன்லா, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஆஃப்டர் ப்ராணிக் ஹீலிங் தோஸ் ரிலேஷன்ஷிப் பிகம் வெரி ஸ்மூத். ரொம்ப நல்லா என்னோட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மை அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், வேறு எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லேயே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ மாஸ்டர், அண்ட் தேங்க்யூ டு ப்ராணிக் ஹீலிங் ஃபார் ஹெல்பிங் மீ இம்ப்ரூவ் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.